ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா. ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா இசிஜி கார்ட்ஸ்ல ராமாயணம் ஒரு கட்டு இருக்கும், மகாபாரதம் ஒரு கட்டு இருக்கும். ராமாயணம் கட்ல மொத்தம் 54 கேரக்டர்ஸ் இருக்கும், மகாபாரதம் கட்ல ஒரு 54 கேரக்டர்ஸ் இருக்கும். மகாபாரதம் 54 கார்ட்ஸ்ல ஒவ்வொரு கார்ட்லயும் ஒவ்வொரு மகாபாரதம் கேரக்டர் போட்டிருக்கு. ஒவ்வொரு கார்ட்லயும் இருக்கிற அந்த கேரக்டர் கீழே ட்ரம்ப் கார்டு கேம் அப்படின்னு சொல்லிட்டு மூன்றாவது கேட்டகரியில் ஸ்டோரி ஃப்ளோ அப்படின்னு ஒன்று போட்டிருக்கோம். அந்த கேட்டகரியில் 1/54, 2/54, 3/54 அப்படின்னு சொல்லி 54/54 வரைக்கும் கார்ட்ஸ் இருக்கு. இந்த விஷயத்தை வச்சு எப்படி ட்ரம்ப் கார்டு கேம் விளையாடணும் அப்படின்றத நாங்கள் இன்னொரு வீடியோ பண்ணியிருக்கோம். அந்த வீடியோவோட லிங்கை இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். எதை பேஸ் பண்ணி ஸ்டோரி ஃப்ளோ நம்பர்ஸை கொடுத்துருக்கோம் அப்படின்றத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மகாபாரதத்தில் எத்தனையோ 1000 கேரக்டர்ஸ் இருந்தால் கூட 54 கேரக்டர்ஸை மட்டுமே செலக்ட் பண்ணி நாங்கள் ப்ரெசென்ட் பண்ணியிருக்கோம். அதில் இந்த 54 கேரக்டர்ஸை எந்த வரிசையில் ஆர்டர் பண்ணியிருக்கோம், எதுக்காக அப்படி ஆர்டர் பண்ணியிருக்கோம் அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். முதல்ல மகாபாரத கதை சந்தனு மகாராஜாலேருந்து ஆரம்பிக்கிறோம். சந்தனு மகாராஜா தான் 1/54. சந்தனு மகாராஜா கங்கை நதிக்கரையில் கங்காதேவியை சந்திக்கிறாங்க. கங்காதேவி மேல காதல் வசப்படுறாங்க. கங்காதேவி தன்னை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னா நான் யாருன்றதை கேட்கக்கூடாது அப்படின்றத ஆரம்பிச்சு நிறைய கண்டிஷன்ஸ் போடுறாங்க. அந்த கண்டிஷன்ஸ்க்கு சந்தனு ஒத்துக்கிறாரு. ஒருவேளை அந்த கண்டிஷன் மீறினா நான் உங்களை விட்டு போயிடுவேன் அப்படின்னு கங்காதேவி சொன்னதுக்கு அப்புறம் கூட அதுக்கு அக்செப்ட் பண்ணிட்டு சந்தனு மகாராஜா கங்காதேவியை கல்யாணம் பண்ணிக்கிறாரு. தொடர்ந்து 7 குழந்தைங்க பிறக்குது. ஒவ்வொரு குழந்தையும் தூக்கிட்டு போய் கங்கை நதியில போட்டு கொன்னுடுறாங்க கங்காதேவி. 8வது குழந்தையா தேவவிரதன்ற பீஷ்மர் பிறக்கிறாரு. அந்த குழந்தையும் கொல்ல போகும்போது தான் சந்தனு நிறுத்த சொல்லி நீ யாருன்னு கேட்கிறாரு. கங்காதேவி நீங்க கண்டிஷனை மீறிட்டீங்க, அதனால இந்த குழந்தை மட்டும்தான் உயிரோடு இருக்க போகுது, நான் யாருன்றத சொல்றேன்னு சொல்லி அவங்களோட கதையெல்லாம் சொல்றாங்க. அது என்னென்ன கதைன்றதெல்லாம் கங்காதேவியோட கார்டுல இருக்கிற ஸ்கேன் கோட ஸ்கேன் பண்ணா உங்களுக்கு தெரிய வரும். தேவவிரதனை வளர்த்தி திருப்பி கொண்டு வந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி தேவவிரதனை கூட்டிட்டு போயிடுறாங்க. பெரியவனானதுக்கு அப்புறம் தேவவிரதனை சந்தனு மகாராஜா கிட்ட வந்து ஒப்படைக்கிறாங்க. அந்த சமயத்துல சந்தனு மகாராஜா சத்தியவதி அப்படின்ற ஒரு பொண்ணை காதலிக்கிறாரு. சத்தியவதியை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னா இந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னு சத்தியவதியோட அப்பா சொல்லவே அந்த கண்டிஷன்ஸ் எல்லாத்துக்கும் பீஷ்மர் ஒத்துக்கிறாரு. இந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் ஒத்துக்கிறதுனால தான் அவருக்கு பீஷ்மர்ன்ற பேரே கிடைக்குது. அது என்னென்ன கண்டிஷன்றதெல்லாம் பீஷ்மர் கார்டுல இருக்கிற ஸ்கேன் கோட ஸ்கேன் பண்ணி பாருங்க. சந்தனுக்கும் சத்தியவதிக்கும் கல்யாணம் நடக்குது. சத்தியவதிக்கு ஏற்கனவே வேதவியாசர் அப்படின்ற ஒரு மகன் இருக்காரு. சந்தனுக்கும் சத்தியவதிக்கும் விசித்திர வீரியன் பிறக்கிறாரு. சந்தனு மகாராஜா இறந்துடுறாரு. விசித்திர வீரனுக்கு கல்யாணம் பண்ணணும்ன்றதுக்காக பீஷ்மர் காசி நாட்டுல நடக்கிற சுயம்வரத்துக்கு போறாரு. அங்க நடக்கிற ஒரு சின்ன பிரச்சனையில அம்பை, அம்பிகை, அம்பாலிகை அப்படின்ற காசி நாட்டு இளவரசிகள் 3 பேரையும் தூக்கிட்டு வராரு. தூக்கிட்டு வர வழியில அம்பையோட சில பிரச்சனைகள் ஆகி அம்பை கோவப்பட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. அம்பிகை அம்பாலிகைய விசித்திர வீரனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறாங்க பீஷ்மர். அம்பிகை அம்பாலிகைக்கு குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியே விசித்திர வீரனும் இறந்து போக வேதவியாசர் மூலியமா அம்பிகைக்கும் அம்பாலிகைக்கும் குழந்தைங்க பிறக்குது. அம்பிகைக்கு திருதராஷ்டிரனும் அம்பாலிகைக்கு பாண்டுவும் பிறக்கிறாங்க. வேதவியாசருக்கும் ஒரு பணிப்பெண்ணுக்கும் வித்துரர் அப்படின்ற மகன் பிறக்கிறாரு. திருதராஷ்டிரனுக்கு காந்தாரிய கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. காந்தாரியோட சகோதரனா சகுனியும் கதைக்குள்ள வராரு. பாண்டுக்கு குந்தி தேவியை கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. குந்தி தேவிக்கு துர்வாச முனிவரால ஒரு வரம் கொடுக்கப்பட்டது. அவர் சொல்லி கொடுத்த மந்திரத்தை எந்த தேவனை நினைச்சு உச்சரிக்கிறாங்களோ அந்த தேவனால அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்கும் அப்படின்றது தான் அந்த வரம். பாண்டுக்கு 2வது கல்யாணமா மாதிரிய கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. மாதிரியோட சகோதரன் சல்லியன் கதைக்குள்ள வராரு. திருதராஷ்டருக்கு அட்வைசரா சஞ்சயன் அப்படின்ற ஒருத்தர் திருதராஷ்டர் கூடவே பயணிக்கிறாரு. சஞ்சயனால மகாபாரதத்துல பல திருப்பங்கள் வந்திருக்கு. அதெல்லாம் தெரிஞ்சுக்க சஞ்சயனோட கார்டுல இருக்கிற ஸ்கேன் கோட ஸ்கேன் பண்ணி பாருங்க. இதே சமயம் மதுரால இருக்கிற ஜெயில்ல தேவகியும் வசுதேவும் கஷ்டப்படுறாங்க. தேவகி வயித்துல இருக்கிற குழந்தை கடவுளோட அருளால அப்படியே வசுதேவோட இன்னொரு மனைவியான ரோஹிணி வயித்துக்கு மாற்றப்படுது. ரோஹிணிக்கு பலராமர் பிறக்கிறாரு. அதுக்கப்புறம் 8வது குழந்தையா தேவகிக்கும் வசுதேவுக்கும் ஸ்ரீகிருஷ்ணர் பிறக்கிறாரு. வசுதேவ் ஸ்ரீகிருஷ்ணரை யமுனை நதி வழியா விருந்தாவனத்துக்கு கூட்டிட்டு போறாரு. விருந்தாவனத்துல யசோதாக்கும் நந்தகோபாலுக்கும் கிருஷ்ணன் மகனா வளர்றாரு. பாண்டு இனிமேல் இல்லற வாழ்க்கையில ஈடுபட முடியாது அப்படின்ற சாபம் கிடைச்ச உடனே தனக்கு குழந்தைங்க இல்லையேன்னு ரொம்ப வருத்தப்படுறாரு. அந்த சமயத்துல குந்தி தேவி தனக்கு கிடைச்ச வரத்தை பத்தி யோசிக்கிறாங்க. அந்த வரத்தை தவறுதலா சூரிய பகவானை நினைச்சு சொன்னதையும் யோசிக்கிறாங்க. அதுக்கு பலனா ஒரு குழந்தை பிறந்துச்சு. அந்த குழந்தைய நம்ம ஆத்துல விட்டுட்டோம் அப்படின்றத நினைச்சு பாக்குறாங்க. அந்த குழந்தை தான் கர்ணன். இதெல்லாம் பாண்டு கிட்ட சொல்லலாமான்னு தெரியல. ஆனா இப்படி ஒரு வரம் இருக்குன்னு மட்டும் சொல்லலாம் அப்படின்னு நினைச்சு பாண்டு கிட்ட இந்த மாதிரி ஒரு வரம் எனக்கு இருக்கு, துர்வாச முனிவர் எனக்கு மந்திரத்தை சொல்லி கொடுத்திருக்காருன்னு சொல்றாங்க. உடனே பாண்டு ரொம்ப சந்தோஷப்பட்டு நம்மளோட ராஜ்யத்தை ஆள்றதுக்கு ஒரு மகன் வேணும், ராஜ்யம் ஆள்றதுக்கு தர்மம் ரொம்ப முக்கியம், இருக்கிறதுலயே தர்மத்தில் சிறந்தவர் யமதர்மர் தான், அதனால யமதர்மரை நோக்கி அந்த மந்திரத்தை சொல்லு அப்படின்னு குந்தி தேவி கிட்ட சொல்றாங்க. குந்தி தேவி யமதர்மரை நோக்கி மந்திரத்தை சொல்லி பிறந்தவர் தான் யுதிஷ்டர். யுதிஷ்டர் பிறக்கிறாரு. அடுத்ததா வாயு பகவானை நோக்கி மந்திரத்தை சொல்லி பீமன் பிறக்கிறாரு. அடுத்ததா இந்திரதேவனை நோக்கி மந்திரத்தை சொல்லி
அர்ஜுனன் பிறக்கிறாரு. குந்தி தேவி அந்த மந்திரத்தெல்லாம் மாதிரிக்கு சொல்லி கொடுத்து மாதிரி அஸ்வினி குமாரர்களை நினைச்சு அந்த மந்திரத்தை சொல்லி நக்குலன் சகாதேவன் பிறக்கிறாங்க. இதே சமயம் ஹஸ்தினாபுரத்துல காந்தாரிக்கு துரியோதனன், துச்சாதனன், விக்கர்ணன் 100 குழந்தைங்க பிறக்கிறாங்க. அதே மாதிரி திருதராஷ்டிரருக்கும் ஒரு பணிப்பெண்ணுக்கும் யுயுத்சு பிறக்கிறாரு. விருந்தாவனத்துல ராதாவும் கிருஷ்ணரும் சந்திச்சு ரொம்ப சந்தோஷமா ஒன்னா வளர்றாங்க. இதே சமயம் துரோணாச்சாரியாவோட மகன் அஸ்வத்தாமன் குழந்தையா ரொம்ப கஷ்டப்படும் போது ஏதாவது ஒரு வருமானம் வேணும்ன்றதுக்காக ஹஸ்தினாபுரம் போய் பீஷ்மரை சந்திச்சு 105 குழந்தைங்க, பாண்டவர்கள் 5 பேர், கௌரவர்கள் 100 பேர், 105 குழந்தைங்களுக்கு குருவா சேர்றாரு. குருகுல கல்வி நடக்கும் போது ஏகலைவன் அப்படின்ற ஒருத்தர் துரோணாச்சாரியா கிட்ட தன்னை சிஷ்யனா ஏத்துக்கும்படி சொல்லும் போது துரோணாச்சாரியா அதை மறுத்துறாங்க. ஏகலைவன் தானாகவே தியானத்துல உட்கார்ந்து துரோணாச்சாரியாவை மனசார நினைச்சு அந்த மந்திரங்கள் எல்லாத்தையும் கத்துக்கிறாரு. இதே சமயம் கிருஷ்ணர் தன்னோட பிறப்பு ரகசியத்தை தெரிஞ்சுக்கிட்டு மதுராக்கு போய் கம்சனை கொல்றாரு. குருகுல கல்வி முடிஞ்ச உடனே குருதட்சணையா துரோணாச்சாரியா துருப்பதனை வெல்லணும் அப்படின்னு சொல்றாங்க. அர்ஜுனன் துருப்பதனை வெல்றாரு. துருப்பதன் அந்த கோவத்துல துரோணரை கொல்லக்கூடிய அளவுக்கு வலிமையான ஒரு குழந்தையை கொடுன்னு ஒரு பெரிய யாகம் நடத்துறாரு. அந்த யாக அக்னியிலிருந்து திருஷ்யத்தும்மன் பிறக்கிறாரு. கூடவே பாஞ்சாலியும் பிறக்கிறாங்க. பாஞ்சாலி பாண்டவர்கள் 5 பேரை கல்யாணம் பண்ணிட்டதுக்கு அப்புறமா ராஜ்யம் 2ஆ பிரியுது. ஹஸ்தினாபுரத்தை திருதராஷ்டிரரும் துரியோதனனும் பார்த்துப்பாங்க, காண்டவ பிரஸ்தத்தை பாண்டவர்கள் பார்த்துப்பாங்க அப்படின்னு பிரிக்கிறாங்க. அந்த காண்டவ பிரஸ்தத்துல பல வருஷ காலமா தக்ஷகனும் பல நாக குடும்பங்களும் வாழ்ந்துட்டு வந்தது. அந்த நாக குடும்பங்களை அங்கிருந்து அப்புறப்படுத்தி அந்த இடத்துல இந்திரபிரஸ்தத்தை அமைக்கிறாங்க பாண்டவர்கள். அர்ஜுனன் மனைவியான சுபத்ரை வயிற்றுக்குள்ள இருக்கும் போதே அபிமன்யு நாரதர் மூலியமா பல வித்தைகளை கத்துக்கிறாரு. குழந்தையாவே கத்துக்கிறாரு. சக்கரவியூகத்துக்குள்ள எப்படி போறதுன்றது கூட கத்துக்கிறாரு. பாண்டவர்கள் ராஜசூய யாகம் நடத்தும் போது பல ராஜாக்கள் வந்திருக்கும் போது சிசுபாலனும் வராரு. அங்க சிசுபாலன் கிருஷ்ணரை தொடர்ந்து திட்டவே 1 2 3 100 தடவை எண்ணி 100வது தவறு சிசுபாலன் பண்ணதுக்கு அப்புறமா கிருஷ்ணர் சக்கராயுதத்தால சிசுபாலனோட தலையை வெட்டுறாரு. இதுக்கப்புறமா சபா பர்வத்துல சூது நடக்குது. அந்த மண்டபத்திலேயே பாஞ்சாலிக்கு அவமானமும் நேருது. அதுக்கப்புறம் பாண்டவர்களும் பாஞ்சாலியும் வனவாசம் போறாங்க. வனவாசத்துல ஜெயத்ரதன், அதாவது திருதராஷ்டிரரோட மகளான துஷாலாவை கட்டிக்கிட்ட ஜெயத்ரதன் மூலியமா பாஞ்சாலிக்கு ஒரு பிரச்சனை வருது. ஜெயத்ரதன் பாஞ்சாலியை கடத்துறாரு. பாண்டவர்கள் பாஞ்சாலியை காப்பாத்தி ஜெயத்ரதனை தண்டிக்கிறாங்க. வனவாசம் முடிஞ்சதுக்கு அப்புறமா கிருஷ்ணர் தூது போயும் யுத்தம் தான் முடிவு அப்படின்னு முடிவாகுது. யுத்தம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கிருஷ்ணர் பார்பாரிகாவை சந்திக்கிறாரு. பார்பாரிகா பீமனோட மகனான கதோத்கஜனோட மகன், பீமனோட பேரன் பார்பாரிகா. கிருஷ்ணர் முன்னிலையில பார்பாரிகா தலை வெட்டப்படுது. பார்பாரிகாவோட தலை குருக்ஷேத்திர போர் மொத்தமும் பார்க்கிற மாதிரி குருக்ஷேத்திரத்துல இருக்கிற ஒரு மலை மேல வைக்கப்படுது. யுத்தம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பாண்டவர்கள் சார்பா அரவான நரபலி கொடுக்கறாங்க. அரவான் அப்படின்றது அர்ஜுனனோட மகன். குருக்ஷேத்திர யுத்தத்துல 14வது நாள் ராத்திரி கதோத்கஜன் கையால கௌரவர்களோட பெரிய பெரிய சேனைகள் எல்லாம் கதோத்கஜன் ஒன்னொன்னா காலி பண்றாரு. வேற வழியே இல்லாம கர்ணன் அவரோட சக்தி அஸ்திரத்தை யூஸ் பண்ணி கதோத்கஜனை கொல்றாரு. யுத்தம் முடிஞ்சதுக்கு அப்புறமா யுதிஷ்டருக்கு பட்டாபிஷேகம் நடக்குது. இந்த மகாபாரதத்தை வேதவியாசர் சொல்ல சொல்ல கணேசா அதை எழுதுறாரு. இவங்க சரஸ்வதி நதிக்கரையில சரஸ்வதி தேவியோட ஆசீர்வாதத்துடனும் சரஸ்வதி தேவியோட அனுமதியுடனும் எழுதுறாங்க. யுதிஷ்டர் பாண்டவர்களோட சேர்ந்து 35 வருஷம் அற்புதமா ஆட்சி புரியுறாங்க. 35 வருஷம் முடிஞ்சு கலியுகம் ஆரம்பிக்கும் போது இந்த ராஜ்யத்தை அர்ஜுனனோட பேரன் பரீட்சித், அதாவது அர்ஜுனனோட மகனான அபிமன்யுவோட மகன் பரீட்சித் கிட்ட இந்த ஆட்சியை ஒப்படைச்சிட்டு பாண்டவர்களும் பாஞ்சாலியும் ஹிமாலயாசை நோக்கி போறாங்க. மகாபாரதத்துல எத்தனையோ கதாபாத்திரம் இருந்தாலும் ஒரு 54 கதாபாத்திரத்தை தேர்வு செஞ்சு உங்களுக்காக இதை கொடுத்துருக்கோம். இன்னும் உங்களுக்கு இந்த கதாபாத்திரத்தை பத்தி நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒவ்வொரு கதாபாத்திரத்தோட கார்ட்லயும் ஒரு ஸ்கேன் கோட் இருக்கு. அதை நீங்க ஸ்கேன் பண்ணீங்கன்னா அந்த கதாபாத்திரத்தை பத்தி இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கலாம். மற்ற லாங்குவேஜஸ்லயும் இந்த ஸ்டோரி ஃப்ளோவை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பா இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனை பாருங்க. அதுல நிறைய லிங்க்ஸ் கொடுத்துருக்கோம். ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா.